வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபேஸ்புக் மற்றும் இந்த சோஷியல் மீடியா நிறுவனங்களை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். பிரதமர் அவர்கள் 23ஆம் தேதி போட்ட பதிவையே இவங்க 28 அதிகாலையில் நீக்கிட்டு அதுக்கு ஒரு சப்ப காரணம் ஒன்று சொல்லி பிறகு அதுக்கு எந்த ஒரு மன்னிப்பும் கேட்டாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு அராஜகமாக நடந்துகிட்டதை பார்த்தோம். பிறகு ப்ரெஷர் அதிகமான பிறகு ஒரு மன்னிப்பும் இவங்க கோரினாங்க அப்படின்னு செய்திகள் வந்துச்சு. இதை பிஜேபியோடைய ஐடி செல் தலைவர் அமித் மால்வியா அவர்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்தார். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருந்தார். பேப்பர் லீக்ன்றது ஒரு சாதாரண இஷ்யூ கிடையாது. இதில் சம்பந்தப்பட்ட எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இதுக்கு ஒரு கடுமையான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்திருக்கக்கூடிய டைமில் ஒரு 140 கோடி மக்களுடைய தலைவர், ஒரு நாட்டோடைய பிரதமர் இந்த கொடுக்குறாரு. எந்த விதமான ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸோ எந்த ஒரு தவறான ஒரு பேச்சோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இந்த எப்படி ரிமூவ் பண்ணாங்க அப்படின்ற போது டெக்னிக்கல் கிச் அப்படின்னு இவங்க போட்டிருந்தாங்க. பட் அதில் நீக்கப்பட்ட காரணம் ஃபேஸ்புக்கில் வந்தது ஒரு லீகல் ரெக்வஸ்ட் இருக்குது, இன் கம்ப்ளைன்ஸ் வித் லீகல் ரெக்வஸ்ட்னு பயன்படுத்தியிருந்தாங்க. பிறகு மெய்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி இவங்களை குளோபல் ஹெட்டை சம்மன் பண்ணாங்க. சம்மன் பண்ணி இது எப்படி லீகல் ரெக்வஸ்ட், இது என்ன மாதிரி இதில் நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்ற எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டாங்க. இப்போது பிஜேபியோடைய எம்பி நிஷிகாந்த் தூபே அவர்கள், இவர் பார்லிமெண்ட்டோடைய ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஐடி, ஒரு துறைக்கும் இப்போ டிஃபென்ஸ்க்கு எடுத்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும். இது கட்சி சார்பற்றது. இதில் ஆளுங்கட்சியில் இருக்கவங்களும் இருப்பாங்க, எதிர்கட்சியில் இருக்கவங்களும் இருப்பாங்க. இது ஒரு பாராளுமன்றத்தோடைய பேனல். இவர் இப்போ கூகுள், மெட்டா, எக்ஸ் மற்றும் ஸ்னாப்சாட் 4 நிறுவனத்துக்கும், அது தவிர மெய்டி மற்றும் உள்துறை, ஏன்னா இந்த பார்லிமெண்ட்ரி பேனல் அப்படின்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. யாருக்கு வேணாலும் அவங்க சம்மன் அனுப்பிச்சு கூப்பிடலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி, ஹோம் மினிஸ்ட்ரி, மெட்டா, கூகுள் மற்றும் எக்ஸ் அண்ட் ஸ்னாப்சாட். ஸோ இதில் என்னென்ன வருது? கூகுள் அப்படின்றது கூகுள் மற்றும் யூடியூப், மெட்டா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் ஒரே நிறுவனத்தோடது, எக்ஸ் ட்விட்டர் அப்படின்ற ஒரு தளம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட், இதுவும் நம்ம இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. இப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, the panel wants to know how these platforms protect the privacy of women, children, farmers, rural folks, laborers and the general public and how they ensure public order. இது ரொம்ப டெலிபரேட்டாக இவங்க கொண்டு போயிருக்காங்க. இது மோடி அவர்களுடைய பதிவை நீக்கினதுக்காக அப்படின்ற எந்த ரெஃபரன்ஸுமே கொடுக்கல. சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தட்டு மக்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், குழந்தைகள், நம்ம பொதுமக்கள் எல்லாரோடைய ப்ரைவசி, அவங்களுடைய ப்ரைவசி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதே மாதிரி பப்ளிக் ஆர்டர், இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எப்படி சோஷியல் மீடியா இன்னைக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சம்மன் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி 4 மணிக்கு பாராளுமன்றத்தோடைய இந்த குழு முன்னாடி ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்கும்போது தரக்குறைவா பிரதமர் அவர்களை, அதாவது அவருடைய சொல்றதுக்கே வாய் கூசுது, ரொம்ப ரொம்ப தரக்குறைவான பதிவுகள், அவரை கொலை செய்யணும் அப்படின்ற பதிவுகள், நாட்டுக்கு எதிரான பதிவுகள், இந்திய இராணுவம் அங்கே அபியூஸ் பண்ணப்படுது, காவல்துறையினர், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் யாரையுமே ஸ்பேர் பண்ணலை. கண்ணா பின்னான்னு சொல்லி ஜாதியில் மதம் எல்லாமே ஓப்பன் ஃபார் ஆலாக பேசினாங்க. இப்போ இதை குறிப்பிட்ட சில ஐடிக்களை எடுத்து டெல்லி போலீஸ் இந்த நிறுவனத்துக்கு சொல்கிறாங்க, நீங்கள் இதை டவுன் பண்ணுங்க, இந்த போஸ்ட்லாம் டெலீட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போது இந்த ப்ரொட்டஸ்ட் எதோடைய அவுட்கம் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த சம்மன் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய அஜெண்டா அப்படின்றது ப்ரைவசி ஆஃப் உமன், சில்ட்ரன், ஃபார்மர்ஸ், லேபரர்ஸ் அண்ட் காமன் பப்ளிக். ஸோ இந்த இடத்துல இது ஒரு ப்ராடராக ஒரு ஸ்கோப் வச்சுருக்காங்க. எதை பற்றி வேணாலும் இவங்க கேள்வி கேட்கலாம். கண்டென்ட் மாடரேஷனில் ஆரம்பித்து பொலிட்டிக்கல் ஸ்பீச்சோட என்கிரிப்ஷன்ல இருந்து எல்லாத்தையுமே இவங்க கேட்கலாம். கண்டென்ட் மாடரேஷன்றது என்ன? நீங்கள் ஒரு பதிவை போடுறீங்க, அந்த பதிவு ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிநபருக்கோ, இல்லை ஒரு பெண்ணுக்கோ, இல்லை ஒரு ஆணுக்கோ, இல்லை ஒரு சமூகத்துக்கோ, ஒரு ஜாதிக்கோ, மதத்துக்கோ, இனத்துக்கோ, நிறத்துக்கோ எதிராக ஒரு பதிவு இருந்துச்சுன்னா அந்த பதிவை நீக்கணும் அப்படின்றது தான் இந்த கண்டென்ட் மாடரேஷன். இந்த இடத்துல
காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி இவங்க நடத்துகிற இந்த சோஷியல் மீடியா ஒரு சுனாமின்னு சொல்லலாம். இது வந்து கேம்பெயின் கூட கிடையாது, சுனாமின்னு சொல்லலாம். இதில் நம்மளுடைய மெய்டி, நம்மளுடைய எம்ஐபி, இவங்க கட்சியோடைய ஐடி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிட்ட கூட கிடையாது. அந்த அளவுக்கு, அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேசினதா ஒரு டீப்ஃபேக் வீடியோவை ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு பெண் இன்ஃப்ளூயன்சர் பப்ளிஷ் பண்ணி 30 லட்சம் பேர் அதை பார்க்குறாங்க. 2 நாள் அந்த வீடியோ இருக்குது. 2 நாள் கழித்து எம்ஐபியோடைய அந்த 24/7 ஆஃபீஸ் முன்னாடியாக விழித்து அதை எடுத்து பார்த்து இது ஃபேக்ட் செக் பண்ணி இது தவறு, இது வந்து உண்மையான வீடியோ கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபேக் வீடியோ எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு ஃபேக் வீடியோன்னு போட்டு ஒரு தம்ப்நெயில் போடுறாங்க. இந்த சோஷியல் மீடியாவுடைய அடிப்படை தெரிந்தவர்களுக்கு தெரியும், D+30 அப்படின்றது இருக்குது. ஒரு ப்ராபகண்டா போஸ்ட் வந்துச்சுன்னா 30 நிமிஷத்துக்குள்ள அதோட உண்மைத்தன்மை என்னன்றதை எடுத்து கம்யூனிட்டி நோட்ஸ் ரைஸ் பண்ணி அதற்கான கவுண்டர் மெஷர். இப்போ அட்லீஸ்ட் நீங்கள் எக்ஸ் தளத்துலையாவது கம்யூனிட்டி நோட் ரைஸ் பண்ணலாம். நீங்கள் இன்ஸ்டால அதிகம் பண்ண முடியாது. இன்ஸ்டால நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இது பொய்ன்னு சொல்றதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கிடையாது. யாரு என்ன வேணா போடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸை இவங்க கொடுத்த பிறகு அந்த வீடியோ கிட்டத்தட்ட உலகத்தை ஒரு 5 முறை சுற்றிட்டு வந்து சரி போதும் நம்ம அடுத்த ரீலுக்கு போயிடுவோம்னு மக்கள் போகும்பொழுது ஐயோ இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 48 மணி நேரம் கழிச்சு இவங்க ரியாக்ட் பண்ணாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த சேம் கமிட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஐடி ரூல்ஸ் 2021 படி அன்னைக்கு இதோடைய தலைவராக இருந்த காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையில் இவங்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. குறிப்பாக ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கை சம்மன் பண்ணியிருந்தாங்க. கம்மன் பண்ண பிறகு அதில் ரொம்ப முக்கியமாக சேஃப்கார்டிங் சிட்டிசன்ஸ் ரைட்ஸ். இப்போது என்னை பற்றி தரக்குறைவாக ஒருத்தர் போகிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் என் ஃபோட்டோ எடுத்து போட்டு என்ன மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி எல்லாரையும் அதில் என்ன நம்பி நிறையா பேர் அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. பிறகு அவங்க டிஎம்ல அனுப்பிச்சு மெசேஜ் அனுப்பிச்சு ட்ரேடிங் ஆப் சம்மந்தமாக அவங்க ட்ரேடிங் கற்றுக் கொடுக்குறேன்னு மெசேஜ் வருது. 100கணக்கான மெசேஜ் அனுப்பிச்சு. நம்மளோட டீம் இது வரைக்கும் ஒரு 100 ரிப்போர்ட்ஸ் நம்ம ரைஸ் பண்ணியிருப்போம். இது ஒரு குறைஞ்சது ஒரு 100 பேர் இது ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இது தவறு, இது வந்து மேஜர் மதன் அவர்களுடைய கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இமெயில் என்ன சொல்லுதுன்னா இந்த ஒரு இம்பர்சனேஷன் பண்ணி என்ன மாதிரியே இன்னொரு ஃபோட்டோ கிரியேட் பண்ணி போட்டு ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி அப்பாவி மக்கள்கிட்ட இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப் போன்ற விஷயத்த ஃபேக்ட், அது என்ன ஆப்னு கூட தெரியல, நாங்கள் அந்த நம்பருக்குலாம் கால் பண்ண ட்ரை பண்ணோம், எந்த யூஸும் கிடையாது, இது ஒன்றும் வயலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த டைமில் சசி தரூர் அவர்கள் எடுத்தார் சேஃப்கார்டிங் சிட்டிசன்ஸ் ரைட். இது என்னோட சிட்டிசன் ரைட். அப்போ என்னோட புகைப்படத்தை பயன்படுத்துகிறாங்க இல்லை என்ன மாதிரியே ஒரு ஃபேக் பேஜை கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் ஆயிரக்கணக்கான பேஜ் வந்து கொட்டி கிடக்குது. அதன் பிறகு மார்க் ஜக்கர்பர்கோடைய 2025 ரிமார்க் ஜோ ரோகனுடைய பாட்காஸ்ட்டில் கோவிடுக்கு பிறகு பல அரசாங்கங்களுக்கு வந்துருச்சு, இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னச்சு. அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ இந்தியாவுடைய இன்டர்மீடியேட்டரி கைட்லைன்ஸ் அமெண்ட்மெண்ட் ரூல் 2026 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்மீடியேட்டரி அப்படின்றது யாரு? நான் மற்றும் உங்களுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா பேஜஸ். அதாவது ஒரு செவுரு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த செவுருன்றதான் இந்த இன்டர்மீடியேட்டரி. இதில் நீங்கள் சித்திரம் வரைகிறீங்களா, யாரையா அசிங்கமாக பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா, நமக்கு பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல் வரைக்கும் வந்திருக்கு. 10 பரம்பரையை திட்டி அடுத்த தலைமுறையை திட்டி இதெல்லாம் வந்து படிச்சு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, நம்ம படிக்கவும் போகிறது கிடையாது. பட் சொல்கிறேன் இது வந்து அன்ரெகுலேட்டடாக எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த ஐடி அமெண்ட்மெண்ட் ரூல் 2026 படி கவர்மெண்ட்டோடைய டேக் டவுன் கம்ப்ளைண்ட்ஸ் விண்டோ, இந்த மாதிரி ஒரு பதிவை அரசாங்கம் நீக்கணும்னு சொன்னாங்கன்னா 24 to 36 மணி நேரம் டைம் காலவாசம் கொடுத்துருந்தாங்க. இதுவே வந்து அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்பர்ட் போட்டதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்து 36 மணி நேரம் அந்த நிறுவனத்துக்கு டைம் கொடுத்தீங்கன்னா 36 மணி நேரத்தில் அதை வந்து ஒரு 50 லட்சம் பேர் பார்ப்பாங்க. இது யார் இந்த அறிவாளின்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை கரெக்ட் பண்ணி 3 மணி நேரமாக கம்மி பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல இம்ப்ராக்டிக்கல் இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணவே முடியாதுன்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் மிச்ச நாடுகளில் பண்ணுறாங்க. யுஏஇயில் பாருங்கள், சவுதி அரேபியாவில் பாருங்கள், சின்ன சின்ன நாடுகள் 50 லட்சம் பேர் 1 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிற நாடுகள், அவங்க எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் உட்பட அவங்க நாட்டு சட்டத்தை மதித்து தான் இந்த நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட்டான இந்தியாவில் இவங்க யாரும் பண்ணுறதில்லை, இந்த மாதிரி சட்டங்களை மதிக்கிறதே கிடையாது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு அன்ரிசால்வ்டு ஃபைட்டு வாட்ஸ்அப்போடைய எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது இந்தியா மேண்டேட் பண்ணுறாங்க. ஒரிஜினேட்டட் ட்ரேசபிலிட்டி அப்படின்ற ரூல் இந்த சட்டப்படி. ஒரிஜினேட்டட் ட்ரேசபிலிட்டினா யார் இந்த பதிவை போட்டது. இப்போ இந்த ப்ரொட்டஸ்டில்
ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பதிவை போட்டு விட்டாங்க. அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் சுத்த விட்டாங்க. ஸோ இந்த பதிவை போட்ட முதல் நபர் யாருன்னு தெரிஞ்சாதான் அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க மேலே சட்டப்படி விசாரணையோ இல்லை நடவடிக்கையோ எடுக்க முடியும். பட் வாட்ஸ்அப் வந்து இதை முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு பிறகு இப்போ கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு 2023 ப்ரொவிஷனை வந்து ஏற்கனவே ஸ்டே பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டோடைய ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்றது யூனிலேட்டரலி லேபிள் கண்டென்ட் அபவுட் கவர்மெண்ட் பிஸ்னஸ் அஸ் ஃபால்ஸ் ஃபைண்டிங் இட் ரைசஸ் சீரியஸ் கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின்ஸ் ஆன் ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்ட்டு. ஸோ கவர்மெண்ட் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி பொய்ன்னு சொன்னாங்கன்னா அதை வந்து இது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கேஸ் ஏற்கனவே போயிட்டு இருக்கு. ஸோ கிளியர் கட்டாக நம்ம என்னென்ன இந்த 4 பிளாட்ஃபார்ம் 5 பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெட்டா நிறுவனம் ஃபேஸ்புக் பெரியவர்கள் நடுத்தர வயதானவர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடியது, இன்ஸ்டாகிராம் இலசுகள் பயன்படுத்தக்கூடியது, வாட்ஸ்அப் அநேகமாக நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது. இதில் இந்த டெக்னிக்கல் இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கிளியர் கட்டாக இது வந்து ஒத்துக்கவே முடியாது. இதை நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒரு வீக் நேஷனாக யாருமே இருக்க முடியாது. அடுத்தது இன்ஸ்டாகிராமில் ஃபேக் ஏஐ யூஸ் பண்ணி ஃபேக் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணது, கோடிக்கணக்கான லைக்ஸ் அதுக்கு எப்படி வந்துச்சு, கவர்மெண்ட் சொன்ன பிறகும் காவல்துறை சொன்ன பிறகும் அந்த போஸ்ட் எப்படி டெலீட் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொல்லி பல கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ பப்ளிக் ஆர்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இன்ஸ்டாகிராமில். எக்ஸில் என்ன எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 இதோடைய ஐடி ரூல் ஸ்டாண்ட் ஆஃப் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. கூகுள் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2021 சம்மன் கூகுளோடைய ஆட் பாலிசிஸு, யூடியூபோட ஆட் பாலிசிஸு, பிஸ்னஸில் அவங்க எப்படி மோனோப்ளைஸ் பண்ணுறாங்க, அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய சிசிஐ உட்பட. ஸ்னாப்சாட் எடுத்தீங்கன்னா இதுதான் முதல் முறை அவங்கள கூப்பிடுறாங்க. இது கம்ப்ளீட்டாக யூத் ஃபேஸிங் பிளாட்ஃபார்ம். கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்னாப்சாட் எடுத்திங்கன்னா நக்கல், நையாண்டி, ரீல்ஸு, பொழுதுபோக்கு இது மட்டுமே இருக்கும். அதை எடுத்து அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இளைய சமூகத்தினரை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்னாப்சாட் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு மிக முக்கியமான கிரிட்டிக்கல் ஜங்ஷனில் இருக்கோம். இந்தியாவுடைய சோஷியல் மீடியா லா பற்றி தடை செய்யப்படணுமா இந்த ஆப்ஸ் எல்லாம்? கண்டிப்பாக பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. 16 வயது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்போ இந்த நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த ஆப்பை தடை செய்யணுமா? பல நாடுகள் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், வியட்நாம், ஆஸ்திரேலியா போன்ற எல்லா நாடுகளும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பண்ணுறதுல தவறே கிடையாது. பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நாடுகள்கிட்ட பேசி இதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த இடத்துல சசி தரூர் அவர்களுடைய மகன் அவர் ஒரு பதிவு போடுறாரு. 16 வயசு கீழே இருக்கவங்களுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் சோஷியல் மீடியா பேன் பண்ணிங்கன்னா பூமர்ஸ்க்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலான ஒரு பதிவு. அதுக்கு அவருடைய தந்தை சசி தரூர் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ரேஷன்ஸ் பற்றி நம்ம இன்னொருத்துல தனியாக பேசுவோம். அடுத்த வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் ஜென் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இவங்க பூமர்ஸ் ஆகி தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் டிக்ளைனில் போயிட்டு இருக்கு. 2.4 2.5 இருந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இப்போ 1.9 வந்து நிற்கிது. நம்மளுடைய குறிப்பிட்ட நம்ம மாநிலத்தை பற்றி பேசணும்னா இப்போ இந்த பாப்புலேஷன் சஸ்டைன் ஆகாது. அப்போ இந்த பாப்புலேஷனை பூஸ்டப் பண்ணுறதுக்கு மீண்டும் பூமர்ஸ், பேபி பூமர்ஸ்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. அதை வந்து ரொம்ப ஒரு தரக்குறைவாக ஒரு வார்த்தையாகவே இப்போ அது மாறிடுச்சு அப்படின்றத பார்க்குறோம். காமெடி பண்ணுறன்ற பேரில் அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன, அது எங்கேருந்து வந்துச்சு, அந்த காலகட்டங்களில் இருந்த சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்குறோம். ஸோ ஆகஸ்ட் 3ஆம் தேதி 4 மணிக்கு இவங்களை வந்து சம்மன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிறுவனங்களில் டெக்னிக்கலாக சேலஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த நாலேஜ் நம்ம எம்பிஸ் கிட்ட இருக்கா? அப்படி ஒரு வேலை இல்லை. இது வந்து எம்பிஸ் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களோட மக்கள் பணி, எல்லாரும் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்பந்தப்பட்ட துறை ரீதியான எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து இந்த நிறுவனங்களை கிரில் பண்ணி இந்த கேள்விகள் கேட்கப்படக்கூடியது, அந்த பதில் சொல்ல வேண்டியது, இது எல்லாமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், யூடியூப், ஸ்னாப்சாட் எல்லா இடத்துலையும் லைவா உலக மக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பண்ணணும். இந்த கார்பரேட் அக்கௌண்டபிலிட்டி மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு கன்னி வெடி மேலே நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்றதான் இதற்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. எம்பிக்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்லை. பட் ஆனால் இவங்களுக்கு என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத, இந்த மாதிரியான விவாதங்கள் அமெரிக்காவுடைய செனட்டில் நடந்துச்சு, சிங்கப்பூருடைய பாராளுமன்றத்தில் நடந்துச்சு, டெக்னிக்கலாக வச்சு கிரில் பண்ணாங்க. ஸோ இப்போது இன்னும் 4 நாட்கள் 5 நாட்கள் இவங்களை கூப்பிடுறாங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரியான கேள்விகள்
கேட்கணும் அப்படின்றது அந்த எம்பிஸ்க்கு தெரியணும், என்ன கேட்கணும் பாராளுமன்ற பேனலுக்கு. இல்லைன்னா நீங்கள் ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணி மக்கள்கிட்ட கேளுங்க, நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை எல்லாரும் முன்னாடியும் வச்சு இவங்களை கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இட் ஹஸ் பிகம் அ பிகர் அனிமல். அது ஒரு பெரிய ஒரு மிருகன்றதோட ஒரு மான்ஸ்டராக உருவாகிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய நாட்டோட ஒருமைப்பாடு, நம்ம மக்களுடைய நலனை பார்க்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னா இதை பண்ண வேண்டியது காலத்தின் கட்டாயம். உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.